தமிழ்நாட்டில் 2026 தேர்தல்களில் 4 முனை போட்டிகள் கிட்டத்தட்ட உறுதியாகும் சூழ்நிலையில் முதலில் எப்போதும் தனது வேட்பாளர்களை அறிவிப்பு செய்யக்கூடிய சீமானின் மீது பல்வேறு பார்வைகள் இருந்தாலும் அவர் தனித்து போட்டி சீமானுடைய வாக்குகள் என்னாகும் என்பதை இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய செய்தி கட்டுரையின் மூலம் நாம் சில விஷயங்களை இங்கே உங்களுக்கு தர காத்திருக்கும். சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் தனித்து போட்டி என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிற நிலையில் விஜய் கட்சியினுடைய வரவால் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி என்னவாகும் என்பதும் அரசியல் அரங்கில் தற்போது பேச்சு பொருளாக இருப்பதாகவும் கூட அந்த கட்டுரை தெரிவிக்கின்றது. கோவையில் கொடிஷா மைதானத்தில் அண்மையில் நடைபெற்ற தமிழ் தேசிய இன எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தில் 2026 பேரவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அக்கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அறிவித்தார். ஆனால் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற சில கட்சிகளின் அரசியல் பிரவேசத்தால் சீமானுடைய கட்சிக்கு இதுவரை விழுந்த வாக்குகள் என்னவாகும் என்பதை இதுவரை நாம் தமிழர் கட்சி சந்தித்த தேர்தலின் முடிவுகளை பார்த்தால் முழுமையாக அறியலாம் என்பதுதான் இந்த கட்டுரை உங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த கருத்து கணிப்பின் மூலம் வெளியாகியிருக்கிற செய்திகளில் இப்பொழுது பார்ப்போம். 2016 சட்டமன்ற தேர்தலில் செல்வி ஜெயலலிதா, கருணாநிதி என இரு பெருமக்கள் ஈர்ப்புமிக்க ஆளுமைகளை மையப்படுத்தி நடந்த தேர்தலில் சீமானால் 1.13% வாக்கு வங்கியை தான் பெற முடிந்தது. இது 2016. திமுக 1% வாக்கு வங்கியில் ஆட்சி பிடிக்க முடியாமல் போனது. கடுமையான போட்டி இருந்தது. இந்த இருபெரும் ஆளுமைகள் மறைந்த நிலையில் 2019 மக்களவைத் தேர்தலில் மோடி, ராகுல் காந்தி என்ற இரு பிரதம வேட்பாளர்கள் பணபலம், சாதி பலம், அதிகார பலம் கொண்ட மத்திய மாநில கட்சிகளின் கூட்டணி, ஆளும் கட்சிகளின் கூட்டணிக்கு எதிலும் சளைக்காத எதிர்க்கட்சிகள் கூட்டணி, மிகப்பெரிய திரையுலக நட்சத்திரமான கமலஹாசனுடைய அரசியல் பிரவேசம், செல்வி ஜெயலலிதா, அது மட்டுமல்லாமல் டிடிவி தினகரனின் அமமுக தனியாக களம் கண்டது போன்றவற்றால் பணபலம், அதிகாரபலம் இல்லாத சீமானின் கட்சி நிச்சயம் காணாமல் போய்விடும் என்ற விமர்சனமும் அப்போது எழுந்தது. அவற்றையெல்லாம் புறம் தள்ளும் வகையில் தனித்து களம் கண்ட நாம் தமிழர் கட்சி 3.87% வாக்குகளை பெற்று தனது வாக்கு வங்கியை 3 மடங்கு பெருக்கிக் கொண்டது. அனைவருக்கும் அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சளைக்காத உக்தி. சீமானை விட டிடிவி தினகரன் 5.5% வாக்கு வங்கியை கூடுதலாகவும், நடிகர் கமலஹாசன் 3.78% குறைவாகவும் பெற்றிருந்தார்கள். ஆனாலும் கூட சீமானுடைய வாக்கு வங்கி தமிழகம் முழுவதும் ஒரே சீராக இருந்தது. உதாரணத்திற்கு டிடிவி தினகரனின் வாக்கு வங்கி முக்குளத்தோர் அதிகம் வசிக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மற்றும் அதிகமாகவும், அதாவது 21 தொகுதிகளில் 3வது இடத்தையும் பிற தொகுதிகளில் குறைவாகவும் இருந்ததாகவும் நாம் கடந்த கால தரவுகளின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இதற்கிடையே நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு கூட பிராமணர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும், அதே போன்று பிறமொழி பேசும் நாயுடு, செட்டியார், சௌராஷ்டிர சமூகத்தினர் அதிகம் வசிக்கும் தொகுதிகளிலும் மற்றும் நகர்ப்புற தொகுதிகளான தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், மதுரை உள்ளிட்ட 11 தொகுதிகளில்தான் 3வது இடம் கிடைத்தது என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட மண்டலங்களில் மட்டுமே டிடிவி தினகரன், கமலஹாசன் அதிகமாகவும் பிற பகுதிகளில் மிக குறைந்த வாக்குகளையும் பெற்ற நிலையில்
6 இடங்களில் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடித்தது. ஆனாலும் 39 தொகுதிகளிலும் புதுவையில் கூட சீரான வாக்குகளை சீமான் பிடித்தார். 3.8% வாக்குகள் பெற்ற சீமான் தொடர்ந்து நடந்த இடைத்தேர்தல்களில் தினகரன், கமலஹாசன் ஆகியோர் ஒதுங்கி கொண்டார்கள். 3வது 2021, நாம் இப்பொழுது சொல்வது 2019. அதை போன்று 2021 சட்டப்பேரவை தேர்தலில், இதற்கு முந்தைய இறுதி தேர்தல், கடைசி தேர்தல் நடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சந்தித்தது சீமானால் கூடுதல் வாக்குகளை பெற முடியாது என மீண்டும் விமர்சனம் வைக்கப்பட்டது. 2016 பேரவை தேர்தலோடு ஒப்பிடும்போது 6 மடங்கு அதிகமாகவும், 2019 மக்களவைத் தேர்தலோடு ஒப்பிடும்போது 2 மடங்கு அதிகமாகவும், அதாவது 6.58% வாக்கு வங்கியை உயர்த்தி தனது இருப்பை நிலைநிறுத்தி கொண்டார் சீமான். சீமான் கட்சியின் வாக்கு வங்கி உயர்ந்த நிலையில் தினகரன், கமலஹாசன் ஆகியோரது கட்சிகளின் வாக்கு வங்கி 2.5% அளவில் மட்டுப்படுத்தப்பட்டது அல்லது சுருங்கியது. நாம் தமிழர் கட்சி 177 தொகுதிகளில் 3வது இடத்தை பிடித்தது. அமமுகவால் ஒரு இடத்தில் 2வது இடத்தையும் 24 இடங்களில் 3வது இடத்தையும் தான் பிடிக்க முடிந்தது. கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் ஒரே ஒரு தொகுதிகளில் 2வது இடத்தையும் 25 இடங்களில் 3வது இடத்தையும் மட்டுமே பெற முடிந்தது. இதன் பிறகு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி நடந்த 2024 மக்களவைத் தேர்தலிலும் கூட நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி 8.22% அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது. தொடரும் நிலையில் தவக கட்சி இந்த நிலையில் நடிகர் விஜய் தொடங்கிய ஓராண்டில் அவர் செல்லுமிடமெல்லாம் நிரம்பி வழியும் ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்களின் கூட்டம், பெண்கள், இளைஞர்கள் மத்தியில் பெருகும் எதிர்பார்ப்பு போன்றவை அவரது அரசியலுக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது. நடிகர் விஜய் சீமானிடையே கூட்டணி ஏற்படலாம் என்று கூட அவ்வப்போது கிசுகிசுக்கப்பட்டாலும் தனித்து போற்றி என்ற முடிவை சீமான் அறிவித்து அந்த வதந்திகளுக்கு அனைத்தும் தற்போது முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார். தொடர்ந்து 5 முறை தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி பெரியார் எதிர்ப்பு, காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக என 4 கட்சிகளின் மீதும் கடும் விமர்சனம், அதே போன்று ஏழை மக்கள் பிரச்சனைகளுக்கான தொடர்ந்து போராடுவதை அரசியல் உத்தியாக கொண்டுள்ளது. இது குறித்து கேட்டதற்கு சீமான் விரிவாகவே பதிலளித்தார். அவர் பதிலில் 2016 முதல் இதுவரை சீமான் வாக்கு வங்கி குறையும் என கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டது. ஆனால் தொடர்ந்து தனித்து போட்டியிட்டு 1.1% இருந்து 8.22% வாக்குகளை ₹1 கூட கொடுக்காமல் உயர்த்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் தகுதி பெற்றுள்ளோம். கமலஹாசன், டிடிவி தினகரன் அரசியல் பிரவேசம் செய்யும்போது சீமான் வாக்குகள் குறையும் என்ற கருத்துருவாக்கம் ஊடகங்கள் ஊதி பெரிதாக்கின என்றும் அக்கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பொதுத் தேர்தல்கள், இடைத்தேர்தல்களை புறக்கணிக்காமல் தொடர்ந்து போட்டியிட்டதால் நாம் தமிழர் கட்சிக்கான மக்கள் அங்கீகாரம் கொடுத்தார்கள். கடந்த மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் எந்த அரசியல் கட்சியும் தனித்து நின்று வாக்கு வங்கியை உயர்த்தாத நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டுமே வாக்கு வங்கியை உயர்த்தியுள்ளது. மாயாவதியின் பிஎஸ்பி, சுக்பீர் சிங், பாதலின் அகாலிதளம், சந்திரசேகர் ராவின் பிஆர்எஸ் போன்ற கட்சிகள் வாக்கு வங்கிகள் கூட கரைந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி 4 முனை போட்டியில் தொடர்ந்து அதன் இருப்பை தக்க வைத்து வருகிறது. ஒளிவட்ட நடிகர்கள் வந்தாலும் சரி, சாதி பலமிக்க அரசியல் கட்சிகள் வந்தாலும் சரி, எங்களுக்கு கவலை இல்லை. கடந்த முறையை விட 3 மடங்கு மேல் வாக்கு சதவீதத்தை பெறுவதுடன் இம்முறை பேரவைக்குள்ளும் நாம் தமிழர் எம்எல்ஏக்கள் நுழைவது உறுதி என அந்த கட்டுரை தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பை தாண்டி இந்த முறை போட்டியில் நாம் தமிழர் கட்சி என்ன வாக்கு சதவீதத்தை பெறப்போகிறார்கள் என்பது
பல்வேறு ஐயப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. தாவேகாவினுடைய வாக்கு வங்கி எத்தனை சதவீதம்? தாவேகா எந்தெந்த பகுதிகளில் வலிமையாக தங்கள் வாக்கு வங்கியை நிலைநிறுத்தப் போகிறார்கள்? அதே போன்று பெரியாரிய கொள்கைகள். சீமான் கட்சியிலிருந்து அவர் ஏராளமான பேர்களை காக்கத் தவறி அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறியது. கட்சியின் பிரதான முகமாக பார்க்கக்கூடிய முன்னாள் இந்நாள் பல இரண்டாம் மட்ட தலைவர்கள் சீமானின் கட்சியிலிருந்து வெளியேறி இருந்தாலும் இவைகள் 2024 மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்ட இந்த 8.22 விழுக்காடு வாக்கு வங்கியை அதிகரிக்கச் செய்யுமா, அல்லது அவற்றை நிலைநிறுத்தச் செய்யுமா, அல்லது இன்னும் தாழ்வடைந்து சீமான் தன் அரசியல் வாழ்க்கையை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வைக்குமா என்ற கேள்விகள் இந்த கருத்து கணிப்பின் மூலம் தொங்கித்தான் நிற்கின்றன. நன்றி.